உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு, தேவையான எரிபொருள் வழங்கப்படும். 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாவாக உயரும். சிஐடிக்குள் இசாரா செவ்வந்திக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம். ஈரானில் வெடித்து சிதறிய அமெரிக்க போர் விமானம். இனி விரிவான செய்திகள். நாட்டுக்கு தேவையான எரிபொருளை உடனடியாக வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ரஷ்யா உறுதியளித்துள்ளது. மத்திய கிழக்கு போரால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை பூர்த்தி செய்யும் பொருட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ரஷ்ய பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரோ ருடென்கோ மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு கொழும்பில் அமைந்துள்ள வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்றது. அத்துடன் இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே நிலவும் சுமார் 70 ஆண்டுகால ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு இதுவே பொருத்தமான தருணம் என்று அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டினார். எதிர்காலத்தில் ரஷ்யாவுடன் நீண்டகால வர்த்தக உடன்படிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், குறிப்பாக எரிசக்தி துறையில் ரஷ்யா வழங்க முன்வந்துள்ள ஒத்துழைப்பு பாராட்டுக்குரியது என்றும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாவாக உயர்த்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது என்று பொருளாதார நிபுணர் தனந்தான் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் தற்பொழுது நிலவி வரும் விலைகளின் அடிப்படையில் 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாவாக உயர்த்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக கூறினார். தற்பொழுது நாட்டில் 1 லிட்டர் டீசலின் விலை 382 ரூபாவாக காணப்படுகின்ற நிலையில் உலக சந்தை விலைகளின் பிரகாரம் இந்த தொகையில் டீசல் விற்பனை செய்ய முடியாது என்று தெரிவித்தார். தற்போதைய நிலைமைகளின் அடிப்படையில் டீசலின் விலை உடன் உயர்த்தப்பட வேண்டியதாகவும் கூறினார். சித்திரை புத்தாண்டு காலம் என்பதனால் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாதிருக்கக்கூடும் என்றும், புத்தாண்டின் பின்னர் விலை உயர்த்தப்படலாம் என்றும் தெரிவித்தார். கனிமுல்ல சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தக நபரான இசாரா செவ்வந்திக்கு கொழும்பு குற்றப்பிரிவில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நடத்தியமை குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு சிறப்பு விசாரணையை தொடங்கியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சந்தக நபரின் பிறந்த நாளுக்காக கேக் வெட்டும் திட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் மார்ச் 29 கொழும்பு மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் அங்கு சென்று இது தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பித்ததாக போலீஸ் தலைமையகம் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அறிக்கையின்படி சந்தக நபரின் பிறந்த நாளுக்காக கேக் வெட்டும் திட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பிரதி போலீஸ் மாதிபர் அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். சம்பவம் தொடர்பான உடனடி நடவடிக்கையாக போலீஸ் மாதிபரின் உத்தரவின் பேரில் கொழும்பு குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி உடனடியாக போலீஸ் களப்படை தலைமையகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இதற்கமைய போலீஸ் சிறப்பு புலனாய்வு பிரிவும் சம்பந்தப்பட்ட அதிகாரியின் முறையற்ற மற்றும் சட்டவிரோத நடத்தை குறித்து விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஈரான் வான்பரப்பில் அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரான் வான்பரப்பில் ஒரு அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அதன் குழுவினரை தேடும் பணி தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் ஒரு அமெரிக்க அதிகாரி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் குழுவினரை மீட்கும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னதாக விபத்துக்குள்ளான விமானியை அமெரிக்கா தேடி வருவதாக ஈரானிய ஊடகங்களில் வெளியான செய்திகளை தொடர்ந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது. தென்மேற்கு ஈரான் பகுதியில் அமெரிக்க விமானி ஒருவர் தனது போர் விமானத்திலிருந்து பாராசூட் மூலம் குதித்துள்ளதாக ஈரானிய அரசு ஊடகத்தின் கிளை நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. ஈரானிய வான்பரப்பில் அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்திற்குள்ளானதா என்பது குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்த நிலையில் ஈரானின் கொகேலியோ மற்றும் போயர் அகமது மாகாணத்தில் உள்ளூர் தொலைக்காட்சியொன்று விடுத்துள்ள அறிவிப்பில் எதிரி நாட்டு விமானி யாரையாவது கண்டால் உடனடியாக போலீசாரிடம் ஒப்படையுங்கள் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறு பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பெரும் வெகுமதி அளிக்கப்படும் என்றும் அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக சமூக வலைதளத்தில் அமெரிக்க விமானங்கள் குறித்த காட்சிகள் வெளியான போது அவரை கண்டால் சுடுங்கள் என அந்த தொலைக்காட்சி திரையில் அறிவிப்புகள் வெளியாகியிருந்தன. மேலும் ஒரு பிக்கப் வாகனத்தின் பின்புறத்தில் விமானத்தின் சிதைந்த பாகங்கள் போன்ற உலோக துண்டுகள் இருக்கும் காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு, தேவையான எரிபொருள் வழங்கப்படும். 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாவாக உயரும். சிஐடிக்குள் இசாரா செவ்வந்திக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம். ஈரானில் வெடித்து சிதறிய அமெரிக்க போர் விமானம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.